யமுனையில் கடந்த சில தினங்களாக கரை புரண்டு ஓடிய வெள்ளம் தற்போது வடிய தொடங்கியது. டெல்லி ஐடிஓசாத் கரையோரம் அபாய குறியீட்டுக்கு கீழே யமுனையின் நீர்மட்டம் குறைந்தது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மயூர்விஹார் நிவாரண முகாமில் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட குடியிருப்பு கட்டடங்கள் இடித்து தள்ளப்பட்டன. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் பிரசித்தி பெற்ற மகாகாளி கோயில் அருகே குடியிருப்பு கட்டடங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்டதாக புகார் எழுந்தது. இதன் பேரில் 11 கட்டடங்கள் பொக்லைன் இயந்திரம் வாயிலாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் மீதான ஊழல் வழக்கில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே அமைச்சராக பதவி வகித்த போது நிலத்தை லஞ்சமாக வாங்கிக் கொண்டு ரயில்வேயில் வேலை வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்டோர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதை பரிசீலித்த நீதிபதி தீர்ப்பை அடுத்த மாதம் 13ஆம் தேதி அறிவிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் சாலையில் காணப்படும் பள்ளத்துக்கு அப்பகுதி மக்கள் பிறந்தநாள் கொண்டாடி தங்களது எதிர்ப்பை நூதன முறையில் வெளிப்படுத்தினர். ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக அந்த சாலை பழுதாக இருப்பதாகவும் அதை உள்ளாட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறி பள்ளத்திற்கு 10வது பிறந்தநாளை கேக் வெட்டி அப்பகுதி மக்கள் கொண்டாடினர். சாலையை உடனடியாக சீரமைக்கவில்லை என்றார் அம்மாநில முதலமைச்சர் வீட்டின் முன் தர்ணாவில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.